எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து வக்கல்ல அம்பர் எல்லோட்டால் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுவும் வக்கல்ல அம்பர் எல்லோட்டால் தான். ரெண்டுமே ஒரே ரகம் தான். ரெண்டுமே ஒரே நாள் நடவு செஞ்சது தான். இது மட்டும் நல்லா செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து கிட்டத்தட்ட 4 அடிக்கிட்ட ஹைட் வளர்ந்து பூவும் பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு அதிகமாக இருக்குது. இது வந்து செடி பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 அடிக்கிட்ட தான் இருக்குது. ஈல்டும் பார்த்திங்கன்னா அது வந்த அளவுக்கு, அதாவது இது வந்த அளவுக்கு இது இல்லை ஈல்டு. ஏன் அப்படின்றது இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை பற்றி பார்க்கலாம். இது ஏன் நல்லா அருமையாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செடிக்கு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா செடி வந்து இன்னையோட பார்த்திங்கன்னா 69 நாள் ஆகுது. இது வரையும் 2 பறி எடுத்திருக்கோம். இது பூ சாம்பிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே 60 நாள் ஆகுங்க. பாருங்கள், 60 நாளில் கரெக்டாக சாம்பிள் எடுத்தோம். இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லா வளர்ந்து பூவெல்லாம் ஈல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நிலத்தை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா ஓட்டி நிலத்தை நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறமா செடி நடவு செஞ்சு வாரத்துக்கு ஒரு டைம் அடிவாரமோ மருந்து எல்லாமே கொடுத்து மெயின்டைன் பண்ணதுனால, அதுக்கப்புறமா டைமுக்கு குச்சி போட்டு வயிறு இழுத்து விட்டு எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால பாருங்கள், செடி வந்து இந்த அளவுக்கு ஈல்டு இருக்குது. ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. அதாவது உரம் கொடுக்குறதும் மருந்து அடிக்கிறதும் எல்லாமே. அதுக்கப்புறமா இது ஏன் 2.5 அடியிலே நின்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆனால் இது வந்து செடி நடவு செஞ்சு 50 நாள்லேயே பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பூ வந்து இது வந்த சைஸ் அளவுக்கு இது வரல. ஏன்னா பூ வந்து சைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ண அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணல. ஏன்னா மண்ணை வந்து அவ்வளோவா ஓட்டலை. அதுக்கப்புறமா செடி நடவு செஞ்சுட்டு உரம் வந்து 10ம் பத்தாமல் கொடுத்தேன். மருந்தாகட்டும் உரமும் ஆகட்டும். சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ண அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணல. மெயின்டைன் பண்ணதுனால பூவும் பாருங்கள் 60 நாளில் வர வேண்டியது 50 நாள்லேயே வந்துடுச்சு. ஆனால் சைஸ் வர வேண்டியது இது சைஸும் கம்மியாகிடுச்சு. ஈல்டும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஈல்டு இதில் இல்லை. பாருங்கள், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதில், அதாவது இந்த தோட்டத்தில் பூ சைஸும் அதுக்கப்புறமா இந்த தோட்டத்தில் பூவோட சைஸும் ரெண்டுமே காமிக்க போகிறோம். பாருங்கள் என்னென்ன எந்த சைஸ் இருக்குது, எது பெருசாக இருக்குது அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டும் பாருங்கள், இந்த தோட்டத்துக்கு. அதுக்கப்புறமா இதோடது காமிக்க போகிறேன். இதில் பிக்கிறது வேணாம், அப்படியே பக்கத்தில் வச்சு காமிக்க போகிறேன். பாருங்கள் அந்த சைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரே சைஸ் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இது ஆகட்டும், அதுக்கப்புறம் பக்கத்தில் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா இந்த மாதிரி தாங்க ஆகும். ரெண்டுமே ஒரே நாள் நடவு செஞ்சது தான், ஒரே ரகம் தான் இவ்வளோத்துக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா உரமும் மருந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்து மெயின்டைன் பண்ணுங்கள், நல்ல ஈல்டு எடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நாற்று ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இந்த 5 ஸ்டேட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். பாருங்கள், நம்ம நர்சரி இங்கே தான் இருக்குது. நம்ம நர்சரி கிட்ட தான் பார்த்திங்கன்னா இது நடவு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.